வெல்கம் டு அவர் சேனல். டுடே டேஸ்டியான பச்சைப்பயிறு கறி செய்யலாமா? தேவையான பொருள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. பச்சைப்பயிரை நான் 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, தேங்காய், பச்சை மிளகாய் கட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் போட்டு மசாலா கருகாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு குக்கரை வச்சு பச்சைப்பயிரை போட்டு கழுவிட்டு வறுத்த மசாலா, கட் பண்ண வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பருப்பு வேக தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சு 5-6 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ஜாரை வச்சு 2 பீஸ் தேங்காய், 5 முந்திரி, 1 ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் போட்டு தண்ணி ஊற்றி மையாக அரைச்சிக்கோங்க. குக்கரில் காற்று போனோன்னா ஓப்பன் பண்ணி அந்த பருப்பு ஒரு கடாயில் போட்டு அரைச்சி தேங்காய் பேஸ்ட்டு போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு கொதி வந்தோடனே 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வைங்க. லாஸ்ட்டாக தாளிக்க பேன் வச்சு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு வெடித்தோடனே கிள்ளி வச்ச வத்தல், கருவேப்பிலை போட்டு தாளித்து பருப்பில் ஊற்றிடுங்க. ஒரு கொதி வந்தோடனே இறக்குனா டேஸ்டியான பச்சைப்பயிறு கறி ரெடி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.